ப்ரைஸ் லாட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்திங்கனாக்க இந்த காப்பர் கலர் ப்ளவுஸ் தான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறேன். இது வந்து பேட்டர்ன் ஒர்க் போட்டு அதுக்கப்புறம் ஐபஃப் வச்சு தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இது என்னோடய அளவுக்கு தான் நான் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறேன். எப்படி பாடி மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணி தைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்னோடய வீடியோவை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னாக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு என்னோடய வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பேக் பார்த்து வெட்டிக்கலாம். லைனிங் கிளாத் எடுத்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போட்டுட்டு இந்த கரைப்பகுதியை வந்து நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி இப்படி போட்டுட்டு இங்கே வந்து ஈவனாக இல்லை, அதனால் நம்ம இதை வந்து கட் பண்ணுறதுக்காக இப்படி ஈவன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1.5 இன்ச்சுக்கு வந்து மடித்து தைக்கிறதுக்காக நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க பாடி மெஷர்மெண்ட் எடுத்து இப்போ என்னோட உயரம் பார்க்கணும். என்னோட ப்ளவுஸோட உயரம் 13.5 நான் வைக்கிறேன். ஓகேவா? சரியான அளவு வந்து 13. 1/2 இன்ச்சு வந்து தையலுக்கு ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக நானும் 1/2 இன்ச்சு சேர்த்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா மார்பு சுற்று எடுத்துக்கலாம். எனக்கு வந்து 33 இருக்குது. ஓகேங்களா? 33ல் பாதி எடுத்தோம்னா 16 வருது. ஓகேங்களா? 16ல் பாதி 8.25 வருது. ஓகேங்களா? ஸோ 8.25 மார்பு சுற்று வந்து 8.25 இன்ச்சு. ஓகேங்களா? இப்போ இடுப்பு சுற்று எடுக்கணும். 29 வருது எனக்கு. 29 வந்து 2ஆம் அடித்தோம்னா 14. 14 2ஆம் அடித்தோம்னா 7.25. ஓகேங்களா? 7.25 மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் பேக் சைடில் டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணிடணும். இப்போ வந்து நம்ம ஷோல்டர் மார்க் பண்ணிக்கலாம். இந்த எட்ஜிலேருந்து இந்த எட்ஜ் வரைக்கும் 14 இன்ச்சு வருது. 14 இன்ச்சு வருது அப்படின்னாக்க நம்ம 14 இன்ச்சுனா 7 இன்ச்சு வைக்க முடியாது. ஓகேவா? அது வந்து ஃபுல் ஷோல்டருங்கிறதுனால நம்ம 7 இன்ச்சு வைக்க முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னாக்க ஒரு 5.5 இன்ச்சு நம்ம வைப்போம். 5.5 இன்ச்சு வச்சுட்டு நெக்கோட அகலம் வந்து எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஷோல்டர் வந்து நமக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஷோல்டர் இந்த இடத்துல ஒரு 2.5 இன்ச்சு, மேக்ஸிமம் 2.5 இன்ச்சு இருக்கும். அப்புறம் 2 இன்ச்சு இருக்கும். அப்படி இல்லைன்னா 1.5, மேக்ஸிமம் 2 இருக்கும். ஓகேவா? அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து ஷோல்டர் மார்க் பண்ணணும். இப்போ நம்ம வந்து 5.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணியாச்சு. ஷோல்டர் வந்து 5.5 இன்ச்சு மார்க் பண்ணியாச்சு. அப்புறமா ஹார்ம் ஹோல் லென்த்தும் அதே 5.5 இன்ச்சை நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அந்த ஷோல்டருக்கு விட்டுருக்கிற தையல் அப்படியே விட்டுட்டு கீழே வந்து மார்க் பண்ணோம்னா 5 இன்ச்சு இருக்குது. அந்த 5ல் பாதி 2.5 மார்க் பண்ணிவிட்டு கோடு போட்டுக்கணும். இப்போ இதையும் கோடு போட்டுட்டு இந்த மார்பு சுற்று இடுப்பு சுற்று ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தையலுக்காக ஒரு 1.5 இன்ச்சு வந்து நாம் மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து இந்த ஹார்மோல் ஸ்கேல் வச்சு இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்படி ரவுண்ட் பண்ணிக்கிறோம். இப்படி ரவுண்ட் பண்ணிட்டோம். ஹார்மோலும் நம்ம வரைஞ்சாச்சு. ஓகேவா? இப்போ நம்ம வந்து கழுத்து வந்து மேக்ஸிமம் நான் 2.5 இன்ச்சு அந்த மாதிரி தான் வைப்பேன். அதனால் கழுத்தோட அகலம் வந்து நம்ம 2.5 மார்க் பண்ணோம் அப்படின்னாக்க அடித்து திருப்பும் போது ஒரு 3 இன்ச்சு அந்த மாதிரி ஒரு 2.25 இல்லாட்டி 3 இன்ச்சுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம அடித்து திருப்பிக்கலாம். அதுக்கப்புறம் அதோட உயரம் கழுத்தோட கீழே இறக்கம் இருக்கு இல்லைங்களா, அந்த இறக்கம் வந்து எவ்வளோ வேணும்னு சொல்லிட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 9 இன்ச்சு வைக்கிறேன். கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி ஒயிடாக இருக்கிற மாதிரி நான் மார்க் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இதை நான் வந்து கட் பண்ணி எடுக்க போகிறதில்ல. ஏன்னா நான் கேன்வாஸ் வச்சு தைக்கிறதுனால இதை நான் கட் பண்ணி எடுக்க போகிறதில்ல. இப்போ இந்த கிளாத்தை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது வந்து ஈவன் பண்ணுறதுக்காக நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இது வந்து கேன்வாஸ் வச்சு அடித்து திருப்புறதுனால நம்ம கழுத்தை கட் பண்ணாமல் அப்படியே கட் பண்ணி எடுக்க போகிறோம்.
இப்போ இந்த சரியான அளவுக்கெல்லாம் நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கலாம். கேன்வாஸ் வச்சு அடிச்சு திருப்பும் போது தெரியணும் இல்லைங்களா, அதனால் இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா, நான் வந்து கிராஸ் கட் போடலான்ட்டு இருக்கேன். ஓகேவா, அதனால கிராஸ் கட் தான் நான் இப்போ கட் பண்ண போகிறேன். இப்போ ஃப்ரண்ட்டு கட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டுக்கு வந்து இந்த பேக் பார்ட் இருக்கு இல்லையா, அந்த பேக் பார்ட்டை அப்படியே நம்ம எடுத்து போட போகிறோம். இந்த கீழே மடிச்சு தைக்கிறத வந்து அப்படியே மடிச்சுக்கணும், அது எக்ஸ்ட்ரா. இப்போ நம்ம இப்படியே போட்டு துணியை வேஸ்ட் பண்ணாத இப்படி போட்டு மார்க் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற அளவு அப்படியே ஹாம்போலு கழுத்து எல்லாம் ஷோல்டர் எல்லாம் நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா, இந்த லென்த்தையும் நம்ம இதையும் அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். சுற்றி 4 பக்கமும் வரைஞ்சிட்டோமா. இப்போ இதை நம்ம எடுத்துட்டு இந்த கழுத்துக்கு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை வந்து அப்படியே ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டுட்டு இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம கொஞ்சம் குடஞ்சி வெட்டுவோம் இல்லைங்களா, அதுக்காக நம்ம மறுபடியும் பாக்ஸ் போட்டுக்கலாம். பாக்ஸ் போட்டுட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த இடத்துல குடஞ்சிக்கலாம். ஓகேவா, இப்போ வந்து இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச்சுக்கு தகுந்த மாதிரி நம்ம வெளியில் கோடு போட்டுக்கலாம். பட்டி அட்டாச் பண்ணுவோம் இல்லைங்களா, ஊக்கு பட்டி ஈ பட்டி, அதுக்காக இது ஒரு 1/4 இன்ச் நம்ம கோடு போட்டுக்கலாம். இப்போ கப்புக்கு வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னா, மார்க் பண்ணுறதுக்கு நம்ம அளவு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஷோல்டரில் வச்சுட்டு அப்புறமா அந்த நிப் பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த நிப் பாயிண்ட்டை அளவு எடுத்து நாம் மார்க் பண்ணிக்கலாம். எனக்கு 10 இன்ச்சு வருது. ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சு தையல் போயிட்டுருக்கோம் இல்லையா, அதில் அந்த கீழே இருந்து கீழே வந்து நம்ம 10க்கு மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம கோடு போட்டுக்கலாம். ஓகேவா, இப்படி கோடு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா 2 மார்பு நிப்புக்கும் இடையில இருக்கிற கேப் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ மார்க் பண்ணி இது வந்து எனக்கு ஒரு 5 இன்ச்சு வருது. 5ல் பாதி வந்து 2.5 இன்ச்சு. ஓகேங்களா, அப்போ 2.5 இன்ச்சு வந்து இந்த ஜாயிண்ட்ல இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா, இப்போ மார்க் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, நம்ம கப் சைஸுக்கு வந்து டாட் பிடிக்கிறது, எவ்வளோ டாட் பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மார்க் பண்ண போகிறோம். எனக்கு வந்து நான் 1.25 இன்ச்சு டாட் பிடிப்பேன். அதனால இந்த 2.5 இன்ச்சில் இருந்து நம்ம ஒரு 1.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிட்டோம்னா இது சென்டர் பாயிண்ட். ஓகேவா, இது சென்டர் பாயிண்ட். இப்படி கோடு போட்டுட்டு ஓகேவா, அந்த 3 இன்ச்சை வந்து நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து ஒரு கோடு போட்டுட்டு நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து எவ்வளோ நெக்கு கீழே லென்த் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஒரு 5.5 இன்ச்சு. ஓகேவா, ஷோல்டரில் தையலுக்கு விட்டுருக்கோம் இல்லையா, அந்த 1/2 இன்ச்சிலேருந்து கீழே வந்து ஒரு 5.5 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு நான் கோடு போட்டுக்கிறேன். நான் இப்போ எதுவுமே இதில் வந்து ஷேப் வரையில, நெக்குக்கு ஷேப் வரையில. ஏன் அப்படின்னா நான் கேன்வாஸ் வச்சு தைக்க போகிறேன், அதனால் ஷேப் வரையில. அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா கீழே இந்த கோடு நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அந்த டாட்டுக்கு அதில் இருந்து இங்கே பாருங்கள், இந்த லாஸ்ட்டில் ஒரு 2.5 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா, அதே மாதிரி இந்த சைடும் என்ன பண்ணலாம்னா ஒரு 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இந்த சென்டர் பாயிண்ட், டாட்டோட சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த பாயிண்ட்டையும் நம்ம கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டுட்டு அதே மாதிரி இங்கேயும் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல 2 இன்ச்சுக்கு, அதையும் சேர்த்து இப்படி கோடு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இங்கே டாட் பிடிச்சதுக்கப்புறமா இங்கே கேப் வந்து கம்மியாகும். இந்த ஃப்ரண்ட் பகுதி வந்து கம்மியாகும் இல்லையா, அப்போ நம்ம சைடு ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா தையலுக்கு துணி இல்லாமல் இருக்கும். அதனால என்ன பண்ண போகிறோம்னா, இந்த டாட்டோட அளவு வந்து 1.25 இன்ச்சு வச்சோமா, அந்த 1.25 இன்ச்சை வந்து நம்ம இங்கே மேனேஜ் பண்ணணும். இந்த எக்ஸ்ட்ரா 1.25 இன்ச்சு நம்ம நம்ம மார்க் பண்ணிவிட்டு இப்படியே கிராஸாக ஒரு கோடு போட்டு விட்டுக்கலாம். கிராஸாக கோடு போட்டு விட்டுக்கலாம். ஓகேவா, அவ்வளோதான் முடிஞ்சது. இப்போ இதை நம்ம அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதனால் இங்கே 1.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். நாச் போடுறதுக்காக 1.25 இன்ச்சு நான் மார்க் பண்ணிவிட்டு அதை ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி டாட் பிடிப்போமோ அந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ டாட்டு கிடச்சிருச்சு. அதுக்கப்புறமா இந்த இடத்துலையும் வந்து நம்ம இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சு கேப், இந்த டாட் இருக்கு இல்லைங்களா, இந்த டாட்லேருந்து ஒரு 1.5 இன்ச்சு கேப் வர மாதிரி இங்கே இருக்கா,
இங்கே இருக்கா. அப்போ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கேருந்து ஒரு 1 இன்ச்சு கேப் வர மாதிரி இவ்வளோக்கு இப்படி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் அதே மாதிரி 1 இன்ச்சுக்கு கேப். இது வந்து 1.5 இன்ச்சு, இதுலேருந்து 1.5 இன்ச்சு மேலே வச்சுருக்கோமா. 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு நம்மளோட இதுதான். ஷார்ப்பாக வேணும் அப்படின்னாக்கா 1 இன்ச்சு வைக்கலாம், இல்லை அப்படின்னாக்கா 1.5 இன்ச்சு அந்த மாதிரி கேப் வைக்கலாம். இப்போ வச்சுட்டு இந்த ஹார்ம் டாட்டுக்கும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் மார்க் பண்ணலை இல்லையா, அதனால கழுத்தை வந்து அது இருக்கிற கிளாத் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது எல்லாமே நாச் போட்டுக்கலாம் நம்ம எங்கே டாட் பிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஃப்ரண்ட் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸ்லீவ் வந்து ஐபஃப் வைக்கலான் இருக்கேன். அதுக்கு எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். கீழே வந்து அடித்து திருப்புறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணியாச்சு. இப்போ என்னோடய கை லென்த்து வந்து 9.5 இன்ச்சு இருக்குது. ஓகேவா. 9.5 ஒரு 10 இன்ச்சு வச்சுக்கலாம். 10 இன்ச்சு வச்சுக்கிறேன். அப்புறமா கை சுற்றளவு கீழே எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துப்போம். 9.5 இருக்குது. 9.5ல் பாதி 4.25 வருது. இப்போது 4.25க்கு கீழே மார்க் பண்ணிக்கலாம். கீழே மார்க் பண்ணியாச்சு. ஓகேவா. இந்த 10 இன்ச்சுக்கு வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம். 10 இன்ச்சு ஒயரை மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த மார்க்கிங்கில் இருந்து கீழே ஒரு 3.5 இன்ச்சு இருக்குல்ல, அந்த 3.5 இன்ச்சுக்கு இப்படி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டுட்டு இது இங்கே வந்து நான் எப்படி மார்க் பண்ணுவேன்னா, இங்கே 4.25 இன்ச்சு மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த 4.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா நம்ம மார்க் பண்ணோம்னா ஹார்மோல் சுற்று கரெக்டாக இருக்கும். இப்படி மார்க் பண்ணோம்னா ஹார்மோல் சுற்று கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா கை ஷேப் வந்து வரைஞ்சிக்கலாம். நம்ம இப்போ சரியாக இருக்குதான்னு பார்க்குறதுக்காக பேக் பார்ட் இருக்கு இல்லைங்களா, பேக் பார்ட் எடுத்து இந்த தையலுக்கு விட்டுருக்கோம்ல 1/2 இன்ச்சு, அதை மடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணலாம்னா இப்படியே வச்சு பார்க்கலாம். நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லைங்களா, இதெல்லாம் இப்படி வச்சு பார்க்கலாம் கரெக்டாக வருதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கொஞ்சம் முன்ன பின்ன வருது. அப்போ அந்த கரெக்டாக வர இடத்துல நம்ம மார்க் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணலாம்னா கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டுட்டு ஒரு 1.5 இன்ச்சு கேப்புக்கு வந்து மறுபடியும் எக்ஸ்ட்ரா தையலுக்காக நம்ம கோடு போட்டுக்கலாம். இந்த ஷேப் வந்து வரைஞ்சி விட்டுட்டு இப்போ நம்ம பஃபோட உயரத்தை பார்க்க போகிறோம். இங்கே எவ்வளோ கிளாத் இருக்குதுன்னு பார்க்குறேன். ஒரு 3.25 இன்ச்சு இருக்குது எனக்கு. நான் இருக்கிறதுக்கே வச்சுக்கிறேன், ஜாயின் பண்ணலை. ஒரு 3 ஃப்ளீட் வந்தால் போதும், ஜாயின் பண்ணலை. அதுக்கப்புறமா இந்த பக்கமும் அதே ஒரு 3.5 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நம்ம அப்படியே இந்த லென்த்துக்கு அப்படியே வரைஞ்சிடலாம். இங்கே எப்படி நம்ம வரைஞ்சோமோ அதே மாதிரி இந்த பாக்ஸுக்கும் நம்ம ஸ்லீவோட இது வரைஞ்சிடலாம். இந்த ஜாயிண்ட் ஆகுது இல்லைங்களா, அப்படி இல்லை அப்படின்னா இப்படி நம்ம இந்த பாக்ஸுக்கு வந்து இந்த அளவு நம்ம செட் ஆகாது அப்படின்னாக்க இந்த நம்ம ஜாயிண்ட் வரதில் ஹார்மோல் ஜாயிண்ட் இதிலேருந்து இங்கே பார்த்தோம்னா 3 இன்ச்சு இருக்குது, 6 இன்ச்சு இருக்கா, 6ல் பாதி 3. அப்போ நம்ம இங்கே மார்க் பண்ணிவிட்டு இங்கே அதே மாதிரி 3 இன்ச்சுக்கு இப்படி கூட மார்க் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச்சு இல்லாமல் கம்மி பண்ணி நான் 3.5 வச்சேன், இங்கே வந்து 3 வருது, இதில் பாதி வந்து 3 வருதா, இப்படி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்படியும் இதை கொண்டு வந்து இதில் சேர்த்துட்டு இப்படியும் கட் பண்ணிக்கலாம். அது இன்னும் பர்ஃபெக்டாக வரும். இப்போ நம்ம வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த 3 இன்ச்சுக்கு வரைஞ்சேன் இல்லைங்களா, இதில் தான் நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஓகேவா.
இந்த அடித்து திருப்புறதுக்கு நாச் போட்டுக்கிறோம். இந்த சைடு ஜாயிண்ட்டுக்கு நாச் போட்டுக்கிறோம், ஹார்மோல் ஜாயிண்ட்டுக்கு. அதுக்கப்புறமா இங்கே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இது வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இது ஃபுல்லாகவே நம்ம ஸ்லீவோட ஜாயின் பண்ண போகிறோம். இந்த மார்க் இருக்குது இல்லைங்களா, இதில் நம்ம நாச் போட்டுக்கலாம். இதுதான் நம்மளுக்கு வந்து ஃப்ளீட் வரப்போகுது, ஐபஃபோட ஃப்ளீட். இப்போது இதில் வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம குடஞ்சி கட் பண்ணுவோம் இல்லைங்களா, அதை வந்து இப்படி எடுத்துகிட்டு இந்த நாச் போட்டிருக்கோம்ல, இதிலேருந்து இந்த நாச் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இது வரைக்கும் தான் நம்ம லைட்டாக வந்து மார்க் பண்ணிவிட்டு குடஞ்சி எடுக்கணும். இது ஒரு நாச் போட்டுக்கலாம். இப்போ நம்ம லைனிங் கிளாத் கட் பண்ணது எல்லாமே இப்படி நல்ல பீஸ் மேலே வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 33 சைஸ், என்னோடய சைஸ் 33 சைஸ்க்கு வந்து ப்ளவுஸ் பீஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதோட ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் வந்து போடுறேன். கண்டினியூஸாக நீங்கள் அப்படியே பாருங்கள் எப்படி கட் பண்ணுறது, ஸ்டிச் பண்ணுறதுன்னு. ஏதாவது இதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னாக்கா கமெண்டில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.